கும்பத்திற்கு 2 11ஆம் அதிபதியாகிய குரு பகவான் கும்பத்திற்கு 2 11 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் இருந்து கொண்டு கும்பத்திற்கு 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும் கும்பத்திற்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தை 7ஆம் பார்வையாகவும் 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அப்ப எந்தெந்த இடத்தை பாக்குறாங்க பாருங்க. கும்பத்துக்கு 10ஆம் இடம் தொழில் வளர்ச்சி வேலையில் மாற்றம் இதெல்லாம் இந்த கும்பத்துக்கு ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. விரயம் அப்படின்றது விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செலவுகள் கூடுமே தவிர 12ஆம் இடத்தை குரு பார்த்தீங்கன்னா செலவுகள் கூடும் குறையாது. குரு பார்த்துருச்சு எனக்கு செலவே இருக்காது அப்படிலாம் சந்தோஷப்பட்டு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், கல்யாணம் பண்றோம், இதெல்லாம் வந்து சுப விரயங்கள். சரிங்களா? 8ஆம் இடத்தை குரு பார்க்கதான் பயம் இல்லை. இதான் தீரா நோய் வாராக்கடன் இதெல்லாம் வந்து அவமானம்லாம் இருக்காது. குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுன்றது நல்லது. அப்ப 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம். அப்ப கும்பம் பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கல்வியில கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு எல்லாம் கும்பராசியில இருக்கிற படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கல்வியில கவனம் தேவைன்னு சொல்லணும். 4ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா ஆரோக்கியத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கும்பத்திற்கு 2 11 அப்படின்னு சொல்லும்போது தாயாருடைய அன்பு நல்லபடியா கிடைக்கும். லாபாதிபதி அப்படின்னு சொல்லும்போது லாபஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இந்த குரு பயிற்சியில. கும்பம் பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் சனி ராசி அதிபதி ராசியிலேயே தங்கியிருக்கான் சனி, ஓகேங்களா? அப்ப அந்த குரு பயிற்சி ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எந்த லக்னமா எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரூலிங் பிளானட் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தசாநாதன். சாதக தசை நடந்ததுன்னா அந்த குரு பயிற்சியால ஏற்படக்கூடிய நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் தீய நிகழ்வுகளாக இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, போயிட்டே இருக்கலாம். கும்பமும் பெரிய டிஸ்டர்பன்ஸ்ல இல்லை, ஓகே நல்லா தான் இருக்கு. அடுத்தது வந்து மீனம்.